ஆல்ரெடி என்ன சட்டம் பார்த்தோம்? ரா வல்லினம் ரா மெல்லினம் பார்த்தாச்சு. இன்றைக்கி சில எழுத்துக்கள் ஓதப்படாது. இந்த எழுத்துக்கள் வந்திருந்தாலும் அதை என்ன செய்யாதுமா? ஓதப்படாது. பாருங்கள், இப்படி தான் குர்ஆனில் எழுதியிருக்கும். பேஜ் நம்பர் 54 ஃபஸ்ட் லைன் பாருங்கள். தால் பக்கத்தில் என்னமா இருக்குது? யா இருக்குது, ஆனால் உச்சரிக்கப்படாது. மேலே எதுவுமே இல்லை. சரிங்களா? தால் கடா ஜபர் தா. கீழே பாருங்கள் ஓது முறைன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். தா இப்படி தான் ஓதணும். யாவை என்ன செய்யக்கூடாது? உச்சரிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃபா பக்கத்தில் அலிஃப் அப்புறம் சுக்கூன் வந்திருக்கு. ஒரு அடுத்த எழுத்துக்கு சுக்கூன் வந்திருக்கு. சுக்கூன் அதுக்கு முன்னாடி அலிஃப் என்ன செய்யக்கூடாது? ஓதக்கூடாது. ஃபாழ் ஓதாது. ஃபாழ் பாருங்கள். ஃபாழ் ஃபாழ் இப்படி தான் ஓதணும். வல் வல் ஜுல். வாவையும் ஓதக்கூடாது, அலிஃபையும் ஓதக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிடணும்? லாமுக்கு சுக்கூனுக்கு போயிடணும். சரிங்களா? இதுமாரி எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன செய்யணும்? ஜுல் லா. இந்த யாவை என்ன செய்யக்கூடாது? உச்சரிக்கக்கூடாது. வெறும் லாம் கடா ஜபர் லா. சேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வ அனான் இருக்குது. அன லக்கும். குர்ஆனில் எப்போவுமே அனா என்பதை நம்ம அனதான் ஓதணும். சரிங்களா? சம்டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாரோ ஒரு ரவுண்டு மாதிரியோ என்ன செய்யும்? குர்ஆனில் அவங்களே கொடுத்துருப்பாங்க இது ஓதக்கூடாதுன்னு அப்படின்னு. புரியுதா? இங்கே இப்போ ஸ்டார் கொடுத்துருக்காங்க. வ அன லக்கும். அலிஃப் என்ன செய்யக்கூடாது? உச்சரிக்கக்கூடாது. அழலா. இங்கே யாவை உச்சரிக்கக்கூடாது. ஹுதா. இங்கே யாவை உச்சரிக்கக்கூடாது. ஃபர்ஃபு ஃபர்ஃபு ஃபர்ஃபு. இங்கே அலிஃப் உச்சரிக்கக்கூடாது. எய் அசு எய் அசு. நராக்க நராக்க. வல் ஊலா வல் ஊலா. இதில் எதை உச்சரிக்கக்கூடாது? அலிஃபை உச்சரிக்கக்கூடாது. இந்த இடத்துல இருக்கிற யா உச்சரிக்கக்கூடாது. ஏன்னா அது மேலே எதுவுமே இல்லை. சரிங்களா? ருல் ஃபவுலி ருல் ஃபவுலி. ஃபதுலனா ஃபதுலனா. இங்கே அலிஃப் உச்சரிக்கக்கூடாது. ஃபில் ஆவ்லி ஃபில் ஆவ்லி. ஜுல் ஜலாலி ஜுல் ஜலாலி. வல் ஆதியாதி வல் ஆதியாதி. பாருங்கள், அவங்களே கொடுத்துருப்பாங்க. குர்ஆனில் எங்கெல்லாம் அனா என்ற வார்த்தை வருகிறோ அதில் நூனுக்கு பிறகு வரும் அலிஃபை சேர்க்கக்கூடாது. புரியுதா? அப்போ அனா என்ற குர்ஆனில் எங்கெல்லாம் வருதோ அங்கே அலிஃப் பக்கத்தில் இருக்கிற நூனுக்கு பக்கத்தில் இருக்கிற அலிஃபை நம்ம என்ன செய்யக்கூடாமா? சேர்த்து ஓதக்கூடாது. மற்றபடி வேறு எதிலாச்சும் பக்கத்தில் அலிஃப் இருந்தால் நம்ம ஓதலாம். புரியுது? ஏன்னா இங்கே சுக்கூன் இல்லை. நம்ம இங்கே சுக்கூன் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த அலிஃபை விட்டுட்டு ஓதுறோம். இங்கே சுக்கூன் இல்லை. நம்ம சேர்த்து அனான்னு ஓதிருக்கலாம். ஆனால் குர்ஆனில் அவங்க குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க அனா என்ற வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஓதக்கூடாது. புரியுதா? ஆக மொத்தம் இதில் என்ன புரியுதுன்னா, இதில் என்னென்ன எழுத்து எக்ஸ்ட்ரா வருது? ஓதக்கூடாத எழுத்துனா அலிஃப் யா வாவ். நம்ம வாவே மத்தாவில் உள்ள எழுத்துக்கள்லாம் அதிகமாக வருது இல்லையா? பாருங்கள், இந்த இடத்துல அலிஃப் வருது, வாவ் வருது, யா வருது இல்லையா? ஸோ நம்ம என்ன செய்யக்கூடாது? அலிஃப் வாவ் யா மோஸ்ட்லி தான் இந்த நடுவில் ஓதப்படாத எழுத்தாக வருது. புரியுதா உங்களுக்கு?